ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேர் கொண்ட குழு வந்துட்டு விஜய் பார்வதி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் பார்வதி ஜம்முன்னு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் கேம். விஜய் பார்வதி செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சுட்டு கம்முன்னு தூங்கிடுவாங்க. ஆனால் புலம்பிட்டுறவங்க கடைசி வரைக்கும் புலம்பிகிட்டே தான் இருப்பாங்க. இன்றைக்கி கூட வந்துட்டு எல்லாரோட உறவினர்களும் வந்து சொன்னது என்னென்னா, நீங்கள் உறவுக்காக வந்தீங்க, அன்புக்காக முக்கியமாக சொன்னது, உனக்கு உறவு வெளியே இருக்குது, அங்கே நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க, தனியாக விளையாடுங்கன்னு படித்து சொன்னாலும் அந்த இந்த படத்தில் வருமே, படிங்கடான்னு சொன்னதே கேட்டிங்களாடா, இப்படி வந்து இருக்கீங்களாடா, அந்த மாதிரி கனி, எஃப்ஜே, சபரி 3 பேரும் வந்துட்டு இப்போ ஏன் விஜய் பார்வதி இவ்வளோ நாள் விட்டு வச்சதை வந்து எஃப்ஜே சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா, மக்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் வந்து அந்த சண்டை போகிற விஷயம்லாம் ரொம்ப பிடிக்குமா, அதனால் எப்படியும் வந்துட்டு மக்கள் வந்து விஜய் பார்வதி சேவ் பண்ணிடுவாங்கன்னு அவருக்கு தெரியுமா. அடடடா, என்ன ஒரு கண்டுபிடிப்பு. அதனால தான் இத்தனை நாளாக வந்துட்டு எஃப்ஜே வந்து விஜய் பார்வதி நாமினேட் பண்ணலையாம். அப்போ நீங்கள் இந்த 50 நாளில் இது வரைக்கும் நீங்கள் விஜய் பார்வதி நாமினேட் பண்ணல, இதை நாங்கள் நம்பணும். இப்போ நாமினேட் பண்ண டைம்லலாம் என்ன பண்ணுறது, ஏன் இப்படி பச்சையாக பேசுகிறீங்கன்ற மாதிரி இருந்தது. இதில் வேறு வந்து இன்னொரு கதையை சொல்கிறாரு. இப்போது வாட்டர்மெலன் ஸ்டார் போனப்போ வீடியோ ஒரு பீஸ் ஆகிடுச்சா, உடனே அவங்க ராஜமாதா ஆமாம் இப்போ இந்த பொண்ணு போயிடுச்சுன்னா இன்னும் பீஸ் ஆகிடும். கரெக்டாக? இதுக்கு அர்த்தம் பீஸ் இல்லை, அவர் போனதுனால கண்டென்ட் இல்லை, இவங்களும் போயிட்டால் கண்டென்ட் இல்லை. இப்போ நீங்களும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, மிக்சர் சாப்பிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். என்னத்தை சொல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு அதனால தான் இவர் ஏன் சாண்ட்ராவை நாமினேட் பண்ணார் இதுக்கு முன்னாடி சொல்கிறாருன்னா, சாண்ட்ரா பேசுறதுல சீன்னு இருக்குமா மக்களுக்கு, இவர் பேசுறதுல சூன்னு இருக்கும், ஜாலியாக இருக்கும்ல, அதனால் அப்படி சொல்கிறார். சாண்ட்ரா பேசுறது சீன்னு இருக்குமா, வேர்ட்ஸ்லாம் சரியில்லை, அதனால தான் அவர் நாமினேட் பண்ணாராம். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சபரி சொல்கிறார், அவங்க முடிஞ்சு போன விஷயத்த ஊதி பெருசாக்குறாங்க. யார்? விஜய் பார்வதி. என்ன முடிஞ்சு போனது அப்படின்னு சபரியை கேட்டால், ஆமாம் அன்றைக்கி நான் ஏதோ அவசரத்தில் காலில் வந்து சூவை போட்டு மிதிச்சிட்டேன், இது ஒரு குத்தமா, அதை வந்து என் கட்சிக்காரன் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி குடும்பத்தை போட்டு கலாய்ச்சி என் மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சுன்ற மாதிரி வந்து அவர் சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்க பக்கத்தில் கனி எஃப்ஜி, இதுதான் நானும் சொன்னேன் அவங்க ஊதி பெருசாக்குறாங்கன்னு. நானும் தான் சொன்னேன், எவ்வளோ ஒத்துமையாக இருக்கும் பாரு, நல்ல ஒத்துமை. என்னத்த சொல்ல, இப்படியே பேசிட்டுருங்க, கடைசி வரைக்கும் இப்படியே பேசிட்டுருங்க. இப்படி இந்த 3 டிக்கெட்டில் ஒரு டிக்கெட்டை தூக்கணும் பார்க்குறேன், முடிய மாட்டுது. கனியெல்லாம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் போக வேண்டியது, என்னத்தை பண்ணுறது. சபரி ஆனால் இப்படியே பேசிட்டு இருந்தாலும் போயிடுவார், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. அதை வந்து சிம்பாலிக்காக அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க, நீங்கள் போயிடுவீங்க அப்படின்ட்டு. பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த வாரம் எஃப்ஜே போக வேண்டியது, தலைவராயிட்ட அப்புறம். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். தூங்கினாலும் விட மாட்டுறாங்க, நைட் ஆனாலும் எஃப்ஜே இந்த 3 பேர் அன்புக்காங்க விஜய் பார்வதி பற்றி தான். விஜய் பார்வதி உங்களை பற்றி பேசுறதே விட்டாங்க, விட்டு 3 வாரம் ஆச்சு, ஆனாலும் இவங்க பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த அளவுக்கு பயமா இல்லை காண்டா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.